வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1950கள்ல வெளியான ஒரு அற்புதமான கிளாசிக் படைப்பை பத்தி தான் நாம இப்போ டீட்டெயிலா அலசப் போறோம். ஏன் ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க, ஆனா பெரும்பாலானோரால ஏன் அது முடியாம போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இது உடைக்குது. வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் 95% மக்கள் வாழ்க்கையில தோத்து போறாங்க? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போம். ஒரு 25 வயசுல வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்கிற வெறியோட 100 இளைஞர்கள் தங்களோட பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க எல்லாருக்குமே தாங்க கண்டிப்பா ஜெயிப்போங்கிற பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஆனா கரெக்டா ஒரு 40 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ளி விவரங்களை கேட்டீங்கன்னா நிஜமாவே கொஞ்சம் அதிர்ச்சி ஆவீங்க. அவங்களுக்கு ஒரு 65 வயசாகும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த 100 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரர் ஆகுறாரு. 4 பேர் மட்டும்தான் பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்காங்க. 5 பேர் அந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மீதமுள்ள 54 பேர் எந்த ஒரு பொருளாதார வசதியும் இல்லாம சுத்தமா வறுமையில வாடுறாங்க. அதாவது வெறும் 5 பேர் மட்டும்தான் அவங்க இலக்க அடையறாங்க. ஏன் இந்த மாபெரும் தோல்வி? இந்த மாபெரும் தோல்விக்கு காரணம் அவங்க கிட்ட போதிய திறமையோ இல்ல வாய்ப்புகளோ இல்லைங்கிறது கிடையாதுங்க. இதுக்கான உண்மையான மூலக்காரணம் கன்ஃபார்மிட்டி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மற்றவங்கள மாதிரியே நாமும் நடக்கிறது. பெரும்பாலான மக்கள் ஏன் வேலைக்கு போறாங்க, அவங்க வாழ்க்கையில எங்க போயிட்டு இருக்காங்கன்னு எந்த ஒரு தெளிவும் இல்லாம எல்லாரும் செய்றாங்க, அதனால நானும் செய்றேன் அப்படின்னு கண்மூடித்தனமா எல்லாரையும் ஃபாலோ பண்றாங்க. இதுதான் அவங்கள கீழே தள்ளுற மிகப்பெரிய பொறி. சரி, அப்போ உண்மையான வெற்றினா என்னதான்? ஏல் நைட்டிங்கேல் இதுக்கு ரொம்பவே துல்லியமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. வெற்றி அப்படிங்கிறது தகுதியான ஒரு லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவது. அதாவதுங்க, தனக்கு என்ன வேணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி அதை நோக்கி பிளான் பண்ணி உழைக்கிற ஒவ்வொருத்தருமே கணக்குப்படி பார்த்தா ஒரு வெற்றியாளர் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை நோக்கி பயணிக்கிறது தான் உண்மையான வெற்றி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படியானால் வெற்றியை 100% உறுதி பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரகசிய சாவி இருக்கா அப்படின்னு. நைட்டிங்கேல் தன்னோட வாழ்க்கையில 20 வருஷங்களை இந்த ஒற்றை கேள்விக்கான பதிலை தேடுறதுக்காகவே செலவழிச்சிருக்காரு. அந்த மிகவும் வெற்றிகரமான 5% மக்களை தோல்வி அடைகிற 95% மக்களுக்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுற அந்த ஒரு முக்கியமான விதி என்னவா இருக்கும்? இதோ அந்த மாபெரும் ரகசியம். இதுதான் அவர் சொல்ற அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட். நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகுறோம். ஆமாங்க, உலக வரலாற்றோட மாபெரும் சிந்தனையாளர்கள், தத்துவ ஞானிகள், அறிஞர்கள்னு எல்லாரும் பல விஷயங்கள்ல ஒருத்தருக்கொருத்தர் முரண்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஒற்றை கருத்துல மட்டும் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒத்து போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மை. இது ஏதோ ஒரு தனி மனிதனோட கற்பனை மட்டும் இல்லைங்க. வரலாற்றுல இருந்து சில உதாரணங்களை பார்ப்போம். மாபெரும் ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை அவனோட எண்ணங்கள் எதை உருவாக்குதோ அதுவாகவே அமையுது. இதே விஷயத்த பிரபல சிந்தனையாளர் ரால்ஃப் வால்டோ எமர்சனும் ஆமோதிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் நாள் முழுக்க எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுவாகவே அவன் மாறுறான். வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த அறிஞர்கள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம இதே ஒரு விஷயத்தை தான் ஆணித்தரமா சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு அடிப்படையான விஷயத்த வில்லியம் ஜேம்ஸோட வார்த்தைகள் இன்னும் ஆழமா பதிவு செய்யுது. மனிதர்கள் தங்களோட மனப்பான்மையை மாற்றுவதன் மூலமா தங்களோட வாழ்க்கையே மாத்திக்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம உள்மனதோட நம்பிக்கைகள் தான் நம்ம வெளி உலகத்தோட யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம். சரி, நம்ம மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கப்பலை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த கப்பல்ல ஒரு கேப்டன் இருக்காரு. அது எங்கே போகணுங்கிற இலக்கும் தெளிவா இருக்குன்னா, அது கண்டிப்பா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துரும் இல்லையா? ஆனா எந்த ஒரு இலக்கும் இல்லாம, கேப்டனும் இல்லாம வெறும் இன்ஜினை மட்டும் ஆன் பண்ணி ஒரு கப்பலை கடல விட்டா என்னாகும்? அது எங்கேயாச்சும் போய் மோதி சுக்கு நூலா உடைஞ்சிரும். நம்ம மனித மனமும் அப்படிதான். சரியான வழிகாட்டுதல் இல்லாத மனம் அழிவை நோக்கி போகும். வழிகாட்டப்பட்ட மனம்தான் நினைத்த இலக்கை துல்லியமா அடையும். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாமா? நம்ம மனச வளமான ஒரு விவசாய நிலத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு விவசாயி சோள விதையை விதைக்கிறாரா இல்ல கொடிய விஷச்செடியின் விதையை விதைக்கிறாரா அப்படின்னு அந்த நிலம் கவலைப்படுறதே இல்ல. நிலம் ரொம்ப நடுநிலையானதுங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். உங்க மனசுல வெற்றியை விதைச்சா வெற்றி கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களை விதைச்சா அதுவே உங்க வாழ்க்கையை விஷமாக்கிடும். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இங்க தான் ரொம்பவே சோகமான ஒரு முரண்பாடு இருக்கு.
என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம மனம் நமக்கு பிறக்கும் போதே ரொம்ப இலவசமா கிடைக்கிறதுனால நாம அத ரொம்பவே சாதாரணமா எடுத்துக்கிறோம். காசு கொடுத்து வாங்குற பொருளுக்கு கொடுக்கிற மதிப்ப இலவசமா கிடைச்ச நம்ம மனசுக்கு நாம கொடுக்கறதே இல்லங்க. இதனால தான் நாம நம்மளோட உண்மையான ஆற்றல்ல வெறும் 10% மட்டும்தான் பயன்படுத்துறோம்னு பல பல்கலைக்கழக ஆராய்ச்சிகள் ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, இதுவரைக்கும் தியரிய பார்த்தோம். இப்போ பிராக்டிகலான விஷயத்துக்கு, அதாவது தீர்வுக்கு வருவோம். நம்ம மனசை எப்படி ரீப்ரோகிராம் பண்ணி அதை பழக்கப்படுத்துறது? இதுக்காக நைட்டிங்கேல் ஒரு அருமையான செயல்முறையை அறிமுகப்படுத்துறாரு. அதுதாங்க இந்த 30 நாள் சோதனை, அதாவது 30 நாள் டெஸ்ட். இந்த 30 நாள் சோதனைக்கான ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியர். நோட் பண்ணிக்கோங்க. 1. உங்களோட தெளிவான ஒரே ஒரு இலக்க முடிவு பண்ணுங்க. 2. அதை ஒரு அட்டையில எழுதி வச்சுக்கோங்க. 3. தினமும் பலமுறை அந்த அட்டைய பாருங்க. 4. உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் உங்க இலக்க நீங்க அடைஞ்சிட்டதா பாசிட்டிவா கற்பனை பண்ணி பாருங்க. 5. நீங்க சம்பாதிக்கிறதுல 10% கண்டிப்பா சேமிக்க தொடங்குங்க. இந்த பரிசோதனையை 100% அர்ப்பணிப்போட நீங்க செஞ்சு பார்க்கணும். இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பிரபலமான வாசகத்தை அவர் இங்கே குறிப்பிடுறாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருந்தா மட்டும் போதும். அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம் அப்படிங்கறத உங்களை விட பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி கிட்ட முழு நம்பிக்கையோட விட்டுடுங்க. அது தானா நடக்கும். சரி, வெற்றியோட இன்னொரு மிக முக்கியமான பகுதி எது? பொருளாதாரம், அதாவது பணம். இந்த தத்துவத்தோட பொருளாதார பக்கத்தை நாம இப்ப பார்ப்போம். பணம் எப்படி சம்பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த பெரும்பாலான மக்கள் ரொம்பவே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு கரெக்டான விதி தான் இந்த சேவை விதி. இத புரிஞ்சிக்க ஒரு காமெடியான உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் விறகு அடுப்பு முன்னாடி உட்காந்துக்கிட்டு விறகையே வைக்காம முதல்ல எனக்கு கதகதப்ப கொடு, அப்புறமா நான் விறக வைக்கிறேன் அப்படின்னு கத்துனா எப்படி இருக்கும்? சிரிப்பா இருக்குல்ல? ஆனா பெரும்பாலான மக்கள் உழைப்பையும் அதோட பலனையும் அப்படிதான் பார்க்கறாங்க. முதல்ல நாம விறக வைக்கணும், அதாவது உழைப்ப கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கதகதப்பு அப்படிங்கிற பலன் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க தவிர்க்க முடியாத பரஸ்பர பரிமாற்ற விதி. இதை நல்லா கவனிங்க. 1. அரசாங்கத்தோட அச்சகங்கள் மட்டும்தான் பணத்தை உருவாக்க முடியும், ஆனா நாம பணத்தை சம்பாதிக்க தான் முடியும். 2. நமக்கு கிடைக்கிற பொருளாதார வருமானம் அப்படிங்கிறது நாம மற்றவங்களுக்கு கொடுக்கிற சேவைக்கு நேர்த்தகவில் தான் இருக்கும். 3. வெற்றி தான் பணத்தை உருவாக்குமே தவிர பணம் ஒருபோதும் வெற்றியை உருவாக்காது. அதனால முதல்ல மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுங்க. உங்களுக்கான செல்வம் உங்களை தானாகவே தேடி வரும். இது உறுதி. உங்களை பத்திய சுயபிம்பத்தை மொத்தமா மாத்தியமைக்க ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் கொடுத்த 6 நடைமுறைப்படிகள் இதோ. 1. ஒரு திட்டவட்டமான இலக்க செட் பண்ணுங்க. 2. உங்களை நீங்களே குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. 3. உங்களால ஏன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காரணங்களை மட்டுமே யோசிங்க. 4. உங்க எதிர்மறை எண்ணங்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை வேரோட பிடுங்கி போடுங்க. 5. நீங்க எப்படிப்பட்ட ஆளா மாற விரும்புறீங்கன்னு ரொம்ப தெளிவா எழுதுங்க. 6. கடைசியா நீங்க ஏற்கனவே அந்த வெற்றியாளரா மாறிட்டா மாதிரியே நடந்துக்க ஆரம்பிங்க. இப்போ நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறுமனே நாம கத்துக்கிட்டதை தொகுத்து பார்க்குற இடம் கிடையாதுங்க. உங்களை உடனடியாக செயல்ல இறங்க தூண்டுற ஒரு தருணம். உங்களோட அந்த 30 நாள் சோதனையை இப்போதே இதே நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற அந்த அட்டையில இன்னைக்கு நீங்க என்ன எழுத போறீங்க? இந்த ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். ஆழமா சிந்திங்க, ஆக்ஷன்ல இறங்குங்க. சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு.